அம்மன் நெஸ்டோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த ஆனி மாதம் அப்படின்னு பார்த்தோன்னா தமிழ் மாதத்தோட 3வது மாதம். இந்த ஆனி மாதத்தில் சூரியன் மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்கிறாரு. மிதுனம் அப்படிங்கிறது காலபுருஷ தத்துவத்துக்கு 3வது பாதம். அதாவது நம்ம வெற்றி பெறுவது, நினைச்ச காரியங்களை நடத்தி முடிக்கிறது, இளைய சகோதரரை குறிக்கிறது. இது எல்லாமே புதன் வீடா இருக்கக்கூடிய மிதுன ராசி தான். புத்தி கூர்மை, அறிவு, ஆற்றல், சாமர்த்தியமா நடந்துக்கிறது, இப்படி பல விதமான தன்மைகளை உள்ளடக்கியது மிதுனம். இந்த மிதுன ராசியில சூரியன் சஞ்சரிக்கக்கூடியது ஆனி மாதம். இந்த ஆனி மாதத்துல கிரக நிலைகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம். மிதுன ராசியில ஜூன் 12ஆம் தேதி சுக்கிர பயிற்சியும், ஜூன் 14ஆம் தேதி புதன் பயிற்சியும், ஜூன் 15ஆம் தேதி சூரிய பகவானும் மிதுன ராசிக்கு போறாங்க. அப்ப 3 கிரகங்களோட சேர்க்கை அப்படிங்கிறது இருக்குது. இந்த ஆனி மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 1ஆம் தேதி முதல் 32ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. ஜூன் மாதம் 15ஆம் தேதி முதல் ஜூலை மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் இந்த ஆனி மாதம் அப்படிங்கிறது இருக்குது. ஆனி மாதம் மிக அதிக நாட்கள் கொண்டது, அதாவது 32 நாட்கள் இருக்கக்கூடியது ஆனி மாதம். இந்த ஆனி மாதத்தோட கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தோம்னா குரு ரிஷபத்திலையும், சனி கும்பராசியில் இருக்கிறாரு. மாதத்தின் தொடக்கத்தில் கும்பராசியில் இருக்கிறாரு, அதன் பிறகு வக்கரம் அடைகிறாரு. ராகு மீனத்திலையும், கேது கன்னியிலையும் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த ஆனி மாதம் தொடங்குது. மேசம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய அனைத்து ராசிக்காரர்களுக்கும் இந்த ஆனி மாதம் எப்படிப்பட்ட சிறப்புகளை கொடுக்க போகுது அப்படின்னு விரிவாகவே பார்ப்போம். மற்றவர்களின் நம்பிக்கைக்கு பாத்திரமா விளங்கக்கூடியவர்கள் தான் இந்த கன்னி ராசிக்காரர்கள். உத்திரம் 2, 3, 4ஆம் பாதம், அஸ்தம், சித்திரை 1, 2ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஆனி மாதம் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்ப்போம். உங்கள் ராசிநாதன் புதன் தொழில் ஸ்தானத்தில் சூரியன் மற்றும் சுக்கிரனோடு இணைஞ்சு சஞ்சரிக்கிறாரு. அதனால 3 கிரகங்களோட சேர்க்கை இருக்குது இந்த மாதம். புத சுக்கிர யோகமும் புத ஆதித்ய யோகமும் செயல்படுவதால பொருளாதாரத்தில் நிறைவு அப்படிங்கிறது ஏற்படும். கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் புகழ் மிக்கவர்கள்லாம் உங்களுக்கு பின்னணியாக இருந்து பல காரியங்களை முடிச்சு கொடுப்பாங்க. தடுமாற்றம் அப்படிங்கிறது இனிமேல் இருக்காது. தினசு கன்னிராசிக்காரர்களுக்கு தனவரவு திருப்தியாக இருந்தாலே உங்களுக்கு எல்லா காரியமும் சிறப்பாகவே நடக்கும். ஆனி மாதம் 5ஆம் தேதியே சனி கும்பராசியில் வக்கரம் பெறுறாரு. ராசிக்கு 5க்கும் 6க்கும் அதிபதியானவர் சனி. அவர் வக்கரம் பெறும்போது எதிர்பாராத மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏராளமாக நடக்க போகுது. கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் பிள்ளைகளால் பிரச்சனைகள், குடும்பத்தில் விரயம் இதெல்லாமே வரும். சற்று கூடுதல் விழிப்புணர்ச்சியோடு இருக்கணும். அதே நேரம் கல்யாணத்துக்காக முயற்சி செய்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த நேரத்தில் அதற்குண்டான முயற்சியில் நல்ல வரன் அப்படிங்கிறதே கிடைக்கலாம். இல்லை அதற்குண்டான முயற்சியை தொடங்கலாம். இனிமேல் தொழிலில் இதுவரைக்கும் தொல்லை கொடுத்துக்கிட்டு இருந்தவங்கெல்லாம் இனிமேல் விலகுவாங்க. வேலை சம்பந்தமாக வெளிநாட்டிலிருந்து வரும் வளப்புகளை ஏற்றுக்கலாமா வேணாமா அப்படின்னு இரட்டிப்பு சிந்தனை அப்படிங்கிறது மேலோங்கி இருக்கும். எதிரிகளோட பலம் அப்படிங்கிறது குறைஞ்சி ஆரோக்கிய தொல்லை அப்படிங்கிறது அதிகரிக்கும். இந்த மாதத்தில் ஆனி மாதம் 12ஆம் தேதி கடகராசியான லாபஸ்தானத்துக்கு புதன் போகிறாரு. உங்கள் ராசிநாதன் புதன் லாபஸ்தானத்துக்கு வருவது யோகம்தான். இருந்தாலும் பொருளாதாரத்தில் ஓரளவு நிறைவு அப்படிங்கிறது உண்டு. தொழிலெல்லாம் புதிய மாற்றங்கள் செய்கிறதுக்கு முன் வருவீங்க. அதிகார பதவியில் இருக்கிறவங்கெல்லாம் உங்களுக்கு தக்க சமயத்தில் உதவிகள்லாம் செய்வாங்க. பழைய பாக்கிகள் எல்லாமே இந்த மாதத்தில் வசூலாகும். வரவே வராது அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்த தொகை இந்த மாதத்தில் சேரும். ஆனி மாதம் 23ஆம் தேதி கடகராசிக்கு சுக்கிரன் போகிறாரு. ராசிக்கு 2, 3 இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். லாபஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கிறதால கொடுக்கல் வாங்கல்லாம் ஒழுங்காகும். வருமானம் அப்படிங்கிறது உயரப்போகுது. வருங்காலத்தை பற்றிய பயம் அப்படிங்கிறது இனிமேல் இருக்காது. திருமணம், சுப நிகழ்ச்சிகள்லாம் இல்லத்தில் நடக்கலாம். பூர்வீக சொத்துக்களில் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் இனிமேல் படிப்படியாக குறையும். புதுசாக இடம் வாங்கணும், வீடு கட்டணும், இதில் எல்லாத்தையும் நீங்கள் கவனத்தை செலுத்துவீங்க. ஆனி மாதம் 27ஆம் தேதி ரிஷபராசிக்கு செவ்வாய் வராரு. இது வரைக்கும் அஷ்டமத்தில் சஞ்சரித்துட்டு வந்த செவ்வாய் 9ஆம் இடத்துல குருவோடு இணைஞ்சு குருமங்கள யோகத்தை உருவாக்குறாரு. அதனால மங்கள ஓசை அப்படிங்கிறது இனிமேல் மனையில் கேட்கும் வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகம் இருக்கு. வருமானம் எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதலாக கிடைக்கும். இந்த மாதத்தில் நில பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரும். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உயரதிகாரிகளோட ஆதரவோடு நல்ல மாற்றம் அப்படிங்கிறது சேரும். சகோதர வர்க்கத்தினரால் உங்களுக்கு நன்மைகள் நடக்க போகுது இந்த ஆனி மாதம். பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்கும் நேரம். வியாபாரம், தொழில் செய்கிறவங்கெல்லாம் புதிய ஒப்பந்தங்கள்லாம் சேரும். மாணவர்கள்லாம் ஆசிரியர்களோட ஆதரவு உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும். பெண்களுக்கெல்லாம் தங்களுடைய பெயரில்
விரைவிலேயே சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகமும், வேலை தேடிக்கிட்டு இருக்கிற பெண்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பும் இந்த மாதத்துல கிடைக்கும். உத்திரம் 2, 3, 4ஆம் பாதத்துல இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ஆணி மாதம் ஒரு அதிர்ஷ்டகரமான மாதம் அப்படின்னு தான் சொல்லணும். உங்க ராசிநாதன் ஜீவனஸ்தானத்துல சஞ்சரிக்கிறதால தொழில் உத்தியோகத்துல இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வரும். அரசு ஊழியர்களுக்கெல்லாம் நீங்க எதிர்பார்த்து காத்திருந்த நிறைவேறாமல் இருந்த கோரிக்கைகள்லாம் இந்த மாதத்தில் நிறைவேறலாம். புதுசாக தொழில் தொடங்க முயற்சி செய்தவர்களுக்கெல்லாம் அதுக்கு அனுமதி அப்படிங்கிறது இந்த மாதத்தில் கிடைக்கும். புதனால புதிய சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது கிடைக்க போகுது. சிலருக்கெல்லாம் புதிய ஒப்பந்தம் தொழிலில் வந்து சேரும். சட்ட சிக்கல்கள் தொழிலில் இருந்துச்சு அப்படின்னா அது முடிவுக்கு வரப்போகுது. உங்களுடைய எதிர்ப்பு அப்படிங்கிறது இனிமேல் இருக்காது. உடல் ஆரோக்கியத்தில் இருந்துட்டு வந்த சங்கடங்களும் விலக ஆரம்பிக்கும். தொழில் ரீதியான போட்டிகள் அப்படிங்கிறது இருக்கும். பணியாளர்கள்லாம் உங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. வாழ்க்கை துணையோடு ஒரு சில காலகட்டத்தில் சங்கடங்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டாலும் அவ்வப்போது பேசி தீர்த்து முடிவெடுத்தீங்க அப்படின்னா நல்ல முடிவாக இருக்கும். நீண்ட நாளாக குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருந்தவர்களுக்கெல்லாம் உங்களுடைய விருப்பம்லாம் நிறைவேறும். உங்களுடைய செயல்களில் வெற்றி அப்படிங்கிறது உண்டு. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கெல்லாம் இந்த ஆணி மாதம் உங்களுடைய விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் மாதம் அப்படின்னு தான் சொல்லணும். நேற்று வரைக்கும் இருந்த நெருக்கடி இனிமேல் இருக்காது. பாகிஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குருவோட பார்வையால் செல்வாக்கு அப்படிங்கிறது உயரும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும். குலதெய்வ அருளும் இஷ்ட தெய்வ அருளும் உங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்தையுமே நிறைவேற்றி கொடுக்கும். ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியனும் புதனும் உங்களுடைய வாழ்க்கையில் புதிய நம்பிக்கையே உண்டாக்குவாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அரசு வழியில் நீங்கள் முயற்சி செய்த காரியம் உங்களுக்கு நல்ல ஆதாயத்தை கொடுக்கறதா இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள்லாம் கைக்கு வந்து சேரும். புதிய செய்யும் தொழிலில் இருந்துட்டு வந்த பிரச்சனை அப்படிங்கிறது இருக்காது. தம்பதியர்களுக்குள்ளே இருந்துட்டு வந்த சங்கடங்கள் எல்லாமே விலகி ஒற்றுமை அப்படிங்கிறது அதிகரிக்கும். மாணவர்களுக்கெல்லாம் மேற்கல்விக்கு முயற்சி, மாணவர்கள்லாம் கல்வியில் அதிகம் ஈடுபாடு அப்படிங்கிறது இருக்கணும். இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்துலலாம் பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னாலும் உங்களுடைய விடாமுயற்சியால் அதை சரி செய்து கொள்ளுவீங்க. சித்திரை 1, 2ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு தைரியக்காரகன் செவ்வாய், புத்திக்காரகன் புதன் அம்சத்தில் பிறந்திருப்பீங்க. இந்த ஆணி மாதம் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான மாதம் தான் சொல்லணும். பாகிஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு உங்களுடைய செல்வாக்கை எல்லாத்தையும் உயர்த்த போகிறாரு. வருவாயையும் கொடுக்க போகிறாரு. அரசு வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் எதிர்பார்த்த இடமாற்றம், பதிவு உயர்வுலாம் உண்டு. உங்களுடைய அந்தஸ்தும் செல்வாக்கையும் இனி அதிகப்படுத்துவார். தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். பொன்பொருள் சேர்க்கை அப்படிங்கிறது உண்டு இந்த மாதத்தில். ராஜகிரகமான சூரியனும் உங்கள் ராசிநாதனும் சாதகமாக இருக்கிறதால நினைத்ததை எல்லாத்தையுமே நீங்கள் நிறைவேற்றிக்குவீங்க. சட்ட சிக்கல்கள் அனைத்துமே முடிவுக்கு வரப்போகுது. வெளிநாட்டுக்கு செல்ல முயற்சி செய்தவர்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் விசா கிடைச்சி வெளிநாடு செல்லுவீங்க. கல்வியாளர்கள், கல்வி நிறுவனம் நடத்துவோர்கள்லாம் எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இருக்கும். குடும்பத்தில் இருந்துட்டு வந்த சங்கடங்கள் எல்லாமே விலகி தம்பதியருக்குள்ள ஒற்றுமை அப்படிங்கிறது இருக்கும். குழந்தை பாக்கியம் இந்த மாதத்தில் கேட்க போகுது. சனிக்கிழமை தோறும் பெருமாளை வணங்கி நிதி நிலையில் நல்ல முன்னேற்றத்தை பெறுங்க. வயதானவர்கள்லாம் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். அதே மாதிரி பிபி, சுகர் இருக்கிறவங்களாம் அது சரியாக இருக்கா அப்படின்னு மாதந்தோறும் செக் பண்ணி பார்த்துக்குங்க. குழந்தைகளோட உடல் ஆரோக்கியத்திலையும் வயதானவர்கள் உடல் ஆரோக்கியத்திலையும் சற்று கூடுதல் எச்சரிக்கையோடு இருக்கணும். பிரதோஷத்தன்று சிவபெருமானுக்கும் நந்தி பகவானுக்கும் அபிஷேகத்துக்கு தேவையான பொருள்களை வாங்கி கொடுங்க. சனிக்கிழமையில் ஆஞ்சநேயரை வணங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். இந்த ஆணி மாதம் கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும்.